இந்திய அளவில் நடைபெற்ற ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே டிராபி தொடர்ல கரும் நாயர் 8 இன்னிங்ஸ்கள்ல 779 ரன்களை சேர்த்திருந்தாரு. அவருடைய சராசரி பாத்தீங்கன்னா 389.5 இருந்திருக்கு. 2 முறை மட்டுமே தன்னுடைய விக்கெட்டை இழந்திருக்காரு. இதனடுத்து அவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அணியில மாற்று வீரராவது இடம் பிடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்திய அணி நிர்வாகம் அவரை புறக்கணித்து விட்டது. இதனை அடுத்து உள்ளூர் போட்டிகள்ல ரன் குவித்தாலுமே இந்திய அணியில இடமில்லை அப்படின்னா எதற்காக உள்ளூர் போட்டிகள் ஆட வேண்டும் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. இது பற்றி ரசிகர்களுக்கு சமூக வலைதளங்கள்ல விமர்சிச்சுட்டு இருக்காங்க. சோ இதை பற்றி முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. ஒரு வீரருடைய உள்ளூர் போட்டி ஃபார்ம் மற்றும் செயல்பாட்டை பார்த்து நீங்கள் அணியில தேர்வு செய்யப்படவில்லை என்றால் உள்ளூர் போட்டிகள் ஆடுவதில் ஏதாவது அர்த்தம் உள்ளதா அப்படின்ற கேள்விகளை எழுப்பியிருக்காரு. சோ சமீபத்துல பிசிசிஐ இந்திய அணி வீரர்கள் அனைவருமே உள்ளூர் போட்டிகள்ல விளையாட வேண்டும் அப்படின்னும் அதன் அடிப்படையில தான் அணியில தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்றால் உள்ளூர் போட்டிகள் தான் முக்கியம் என பிசிசிஐ கருதுது. அப்படி இருக்கும் பொழுது உள்ளூர் போட்டிகள்ல நன்றாக ஆடும் வீரர்களை இந்திய அணியில தேர்வு செய்யாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஒரே தொடர்ல 700 ரன்களுக்கு மேல் அடித்து குவித்தாலுமே இந்திய அணியில் அவருக்கு இடமில்லை அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் பேசியிருந்தது விமர்சனத்துக்குமே உள்ளாகி இருக்கு. அப்படி கருண் நாயர் அவர்களுக்கு சாம்பியன்ஸ் டிராபில இடம் இல்ல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, இந்தியா இங்கிலாந்து தொடர்லையாவது அவருக்கு இடம் கொடுக்கலாமே அப்படின்னு பல ரசிகர்களுமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. வர 22ஆம் தேதி இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான T20 போட்டி தொடங்குது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.